மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட துப்புள் கொடி. காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் கற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்வேகம் போலே சுடும் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும். நட்புக்கு ராகின் கூட பாவை நண்பன் ஒருவன் வந்த பிறகு பின்னை தொடலாம் முந்தன் சிறகு. வாழுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளி. சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம்
அப்படி இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, டீச்சர் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, டீச்சர் இங்க பாருங்க, அப்படி இங்க பாருங்க, அப்படி இங்க பாருங்க, இங்க பாருங்க, டீச்சர் இங்க பாருங்க. தலைவரா என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். உங்களுடன் பணியாற்றிய எங்களுடைய ஆசிரியர்களை இந்த நினைவு கூறுவது வந்து
ரொம்ப சந்தோஷமாகவும் அதே மாதிரி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம் அம்மா மட்டும்தான். ஸோ தோழியன் அன்னையர் அனைவர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு அன்னையர் தினம், உண்மையிலே ஒரு அற்புதமான தினத்தில் தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ அண்ணா தின செலிப்ரேஷன் வந்து நம்ம கேக் கட் பண்ணி பண்ண போகிறோம். ஆமாம், அது யார் அதிகமாக நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே. ஏப்ரல் மே வெயிலும் நீயே, ஜூன் ஜூலை தென்றலும் நீயே. I like you. செப்டம்பர் வான்மழை நீயே, அக்டோபர் வாடையும் நீயே. I thank you. உன்னை போலும் தாய்தான் இருக்க என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே. You're the love of my life and my dreams forever. You're the love of my heart and my life forever. படிக்க போகிற கவிதை வந்து இது வந்து இவருக்கு 100க்கு 150% பொருத்தமாக இருக்கும். என்னன்னு படிக்கிறேன் கேளுங்க. தீக்குச்சி விளக்கை ஏற்றியதை
எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் கீழே எறியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டேன். அவன் சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்று. அதுபோலத்தான் நம்ம ஆசிரியர்களும் நாமெல்லாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோம்னா அவங்க தீக்குச்சியாக இருந்திருக்கிறாங்க, விளக்கா இல்லை. உண்மையிலே இது 100க்கு 100 உண்மையாக அந்த கவிதை உங்களுக்கு 100% பொருந்தும். ஓகே. அடுத்த கவுன்சிலர், அடுத்த எம்எல்ஏ இவர் தான். எம்எல்ஏ கோவிச்சுக்காத, சிவராஜ் கோவிச்சுக்கு போறான். எங்கள் தோழி அவ்வளோதானமா பாட்டு. நீ படியும். மிகவும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் மற்றும் நாம் இன்று சந்தித்து மகிழும் பல்லாண்டுகளுக்கு பிறகும் மறக்க முடியாத நமது பள்ளியின் மாணவ தோழர்கள் தோழிகளே, அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்க போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிந்து செல்வது கற்று அறிந்தவரின் செயல். அந்த செயலை எங்கள் ஆசிரியர்கள் சிறப்பாக எங்களுடைய ஆசிரியர்களை மீண்டும் மீண்டும் சந்திக்க தூண்டுகிறது.
இதையே திருவள்ளுவர் மிகச் சிறப்பான தனது கல்வி என்னும் 40வது அதிகாரத்தில் 394வது குறளில் குறிப்பிட்டுள்ளார். உவப்பத் தலை கூடி உள்ளப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்றார். 29 என்பது ஏஞ்சல் நம்பர் என்று நமது ஆசிரியர் அவர்கள் அழகாக கூறியது போலவே நாமும் ஒற்றுமையாக 29 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கடந்தும் நம்மை நம் பயணத்தில் இழுத்துச் சென்ற ஆதாரத்தை நினைத்து நெகிழும் தருணம் இது. அந்த ஆதாரம் எதுவெனில் நம் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் மட்டுமே. இன்று நாம் எங்கு சென்றாலும் எந்த உயரங்களை அடைந்தாலும் எவ்வளவு வெற்றிகளை பார்த்திருந்தாலும் அந்த வெற்றியின் முதற்கரங்கள் ஆசிரியர்களாகிய நீங்கள்தான். ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரே சக்தி கல்வி மட்டுமே. அந்த கல்வியை நமக்கு உரிய முறையில் கொடுத்து ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை வழிநடத்தி எங்களை நம்பிக்கையுடனும் தன் நம்பிக்கையுடனும் உருவாக்கியதுதான் எங்களுடைய முன்னேற்றத்தின் முதன்மையான காரணம். நாங்கள் இப்போது வெற்றியடைந்த பொறியாளர்கள், தொழிலதிபர்கள், கலைஞர்கள், அரசியல் துறையில் வெற்றியாளர்கள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள், விவசாயிகள் என்று பல துறைகளில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த வெற்றியின் வேர்கள் எங்கள் ஆசிரியர்களாகிய நீங்கள் மட்டும்தான். ஆசிரியர் என்பது ஒரு ஒளி விளக்கு. அவர் தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ஒளி அளிக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இன்றைய விழாவில் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் உங்களுக்கே அர்ப்பணிக்கின்றோம். உங்கள் ஊக்கமும் உங்கள் வழிகாட்டுதலும் எங்களின் அடையாளமாக இருக்கிறது. இந்த நினைவெழுச்சி நாள் நம்மை மீண்டும் மாணவர்களாக மாற்றியுள்ளது. இந்த நாளில் நாங்கள் ஒன்றை கூற விரும்புகின்றோம். நன்றி ஆசிரியர்களே. நாங்கள் எப்போதும் உங்களிடம் உரிமை உள்ளவர்களாகவும் கடமைப்பட்டவர்களாகவும் இருப்போம் என்பதில் ஐயமில்லை. இன்று இந்த பள்ளி வளாகம் மீண்டும் உங்கள் பாதங்களை பதிக்க இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறது. புனித சவேரியார் உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை விட எங்களை உங்கள் குழந்தைகளாக பாவித்து கற்பித்தலுடன் வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்து ஆசிரியர் பெருந்தகைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வரவேற்புரையை முடிப்பதற்கு முன்பு எதிர்கால கனவுகளோடு நம்முள் இணைந்துள்ள நம் குழந்தைகளுக்காக சில வரிகள். 2002 முதல் 2007 வரை குடியரசுத் தலைவராக பணிபுரிந்த டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்போது தன் கடிதத்தை எழுதினாலும் 666 என்று துவங்குவாராம். அதற்கு காரணம் என்னவென்றால் 666வது திருக்குறளை சுட்டிக்காட்டுவதாக அர்த்தம். அந்த குறள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நினைத்ததை நினைத்தபடி யார் அடைவார்கள் என்றால், அந்த நினைத்ததை யார் ஒருவர் மன வலிமையோடு செய்து முடிக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர் ஆவார்கள். அதன்படி எங்களின் குழந்தைகளாகிய நீங்கள் என்ன காரியத்தை தொடங்கினாலும் மன உறுதியுடனும் ஒரு மனதோடும் செய்து முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். எங்கள் அழைப்பை ஏற்று இன்று எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகளை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எங்களின் தந்தையும் தாயும் இந்த ஒரே ஆளுடா ஒன்றும் பிரச்சனை. அதாவது நம்ம செல்வி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெல்கம் பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். பத்து காசு இல்ல நலம் பணக்காரண்டா, என் சொத்து சொகம் எல்லாமே என் நண்பன் தானடா. பெப்பட்டாய போல வந்து துடிப்பானடா, என் பக்கத்துல எப்போதுமே இருப்பானடா. லப்பு டப்பு இதையும் துடிக்கும், அது நப்பு நப்பு நப்புன்னு தான் எப்போதும் நினைக்கும். லப்பு டப்பு இதையும் துடிக்கும், அது நப்பு நப்பு நப்புன்னு தான் எப்போதும் நினைக்கும். தந்தையும் தாயும் இந்த ஒரே ஆளுடா, என் நண்பனை போல ஒரு சொந்தம் இங்கே யாருடா. பத்து காசு இல்ல நலம். தந்தையும் தாயும் இந்த ஒரே ஆளுடா, என் நண்பன் போல் ஒரே சொந்தம் இங்கே யாருடா. கிளாப்டா டே, எப்படி சொல்லியிருக்காடே. எங்களின் அழைப்பை ஏற்று வந்துள்ள தோழர் தோழிகளின் குடும்பத்தார் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தது மதிப்பிற்குரிய திரு சுப்பிரமணியம் ஆசிரியர் அவர்களே,
திருமதி லீலா ரோசன் அவர்களே மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள், நான் இந்த நம்முடைய கேம்பஸ் ஸ்கூலில் வந்தவுடனே டைனே மூட் பாயே மூட் அப்படின்னாங்க. இல்லைடா இது இவ்வளோ நாளாகி போச்சு, அதெல்லாம் நான் மறந்தேன். சரி, நானும் என்ன சொன்னேன், மத்திய தேய்ச்சல் அப்படின்ட்டேன். அப்படின்னா நீங்களாம் முன்னாடி போங்க. அதாவது அவங்க என்னன்னா, அவங்க அந்த என்சிசியில் இருந்ததுனால அவங்க எல்லாருமே உடனே நம்ம என்சிசி மாஸ்டர் வந்துட்டாரு, அதனால உடனே ஏக் தோ தீன் போகலாமா அல்லது அதனால அவங்க தங்களுடைய பழைய நினைவுகளை நினைவுபடுத்திக் கொண்டார்கள். இதில் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. அடுத்ததாக, நாங்கள் எங்களுடைய இந்த பள்ளி வாழ்க்கையிலே எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த பள்ளிக்கூடம் தான். காலையில் நேரத்திலேயே 8 மணிக்கெல்லாம் வந்துடுவோம், சாயந்தரம் 7 மணி வரலும் இருப்போம். மீதி நேரத்தில் நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே டியூஷன் படிக்கிறவங்க சொல்லி எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க. அது என்ன, அது நம்ம என்னுடைய பசங்க பேர் உடனே வீட்டுக்கு வந்தவுடனே எனக்கு என்ன அழைக்க வராங்க, சார் ஸ்டான்லி தீபக்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய பசங்க ஞாபகம் கூட அவங்களுக்கு அவ்வளோ அந்த அளவு இருக்கும். எல்லாருமே நாங்கள் கூட எல்லாம் ஆசிரியர் மாணவர்கள்ங்கிற ஒரு இதாக தொடர்பு இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே தான் எல்லாம் பழகினாங்க. அதே சமயத்தில் நான் கணக்கு வாத்தியாராக இருந்தாலும் உடனே A+B² கேட்டால், ஏங்க சார் திடீர்னு A² + 2AB + B² எல்லாம் சொல்ல முடியுமா அப்படிம்பாங்க. நீங்கள் எங்கே வந்தாலும் இந்த சூத்திரத்தை எடுத்துக்கிறீங்களே, அது வேற எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆகவே எல்லா வகையிலும், அதிலும் குறிப்பாக நாங்கள் இந்த 10th B முதல் முறையாக அந்த ஆண்டு தான் எங்களுக்கு 100% எடுத்தாங்க. நான் கிளாஸ் டீச்சராக இருக்கிறேன். நான் இப்போ இங்கிலீஷ் கிடைக்கிறேன். அந்த கிளாஸுக்கு அனந்தரா மாஸ்டர் மேத்ஸு, நான் ஏவுக்கு சிக்கு நான் மேத்ஸு. ஆகவே அந்த ஆண்டு முதல் முறையாக இந்த 96 பேட்ச் தான் 10Bயில் 100% எடுத்தாங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் அப்பயும் வாழ்த்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக, இப்பொழுது நீங்கள் பல வேலைகள், அதாவது தொழிலதிபராக இருக்கலாம், அல்லது விவசாயியாக இருக்கலாம், அல்லது அரசாங்க பணியில் இருக்கலாம். நீங்கள் அனைவரும் முதலில் நன்றாக இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்த்துக்கள். மேன்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற வேண்டும். உங்களுக்கு இறைவன் நல்ல ஆசிரை கொடுத்து நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டினுடைய, இந்த சமூகத்தினுடைய சிறந்த குடிமக்களாக இருக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பம் எல்லாமே மிக சீரும் சிறப்புமாக இருந்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும், நீங்கள் இன்று எங்களுக்கு கொடுத்த சிறப்பு மரியாதை அனைத்தும் மிக நன்றாக இருந்தது. நீங்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு இனிமையான நாளாகும். மறக்க முடியாத வாழ்க்கையிலே ஒரு புனித நாளாக கருதுகிறேன். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளபடியே மன மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, ஒரு உத்வேகம் தோன்றுகிறது. நாமும் இன்னும் இளமையாகி இந்த பள்ளிக்கூடத்திலே வந்து பணியாற்ற வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுகிறது. அவ்வளவு உத்வேகம் மனதில் தோன்றுகிறது. வயதை மறந்தும் மற்ற எல்லா கவலைகளையும் மறந்து இங்கு குழந்தைகளோடு பணியாற்ற ஒரு பேறு பெற வேண்டும் என்று மீண்டும் எனக்கு தோன்றுகிறது.
எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னிடம் பயின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கும் நாங்கள் மீண்டும் எங்களுடைய பழைய காலத்துக்கு செல்வதற்கும் ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வெவ்வேறு பணியிலும் தொழிலிலும் ஈடுபட்டிருந்தாலும் அனைவரும் ஒன்று கூடி இத்தகைய ஒரு நல்ல விழாவை ஏற்படுத்தி உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமையை எல்லோருக்கும் விளங்கச் செய்ய நீங்கள் எடுத்த இந்த முயற்சிக்காக மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு பாடங்களை நடத்திய நினைவு மீண்டும் வருகிறது. சார் சொன்ன மாதிரி மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் எங்களுக்கு மாணவராக வர முடியுமானால் கண்டிப்பாக வருவாங்க டீச்சர். நடக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு எல்லாத்துக்குமே வயசாகி போயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி மீண்டும் ஒரு வாய்ப்பை நம்ம பெற முடியாது. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லா நலன்களும் பெற்று நீடூழி வாழவும் உங்கள் பிள்ளை செல்வங்களை நல்ல நிலைக்கு நீங்கள் கொண்டு வரவும் இறைவன் உங்களுக்கு துணை புரிவாராக. மீண்டுமாய் எங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலை வேளையிலே நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடும்படியாக நமக்கு கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். அதை நான் நினைவு கூர்ந்த ஒரு சிறிய பாடலை உங்களுக்காக நான் பாட விரும்புகிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு, வானத்தின் கீழே ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு, வானத்தின் கீழே ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு, பிறக்க ஓர் காலமுண்டு, இறக்க ஓர் காலமுண்டு, பிறக்க ஓர் காலமுண்டு, இறக்க ஓர் காலமுண்டு, நட ஓர் காலமுண்டு, நட ஓர் காலமுண்டு, நட்டதை பிடுங்க ஓர் காலமுண்டு, நட்டதை பிடுங்க ஓர் காலமுண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு. இனி வரும் நாட்களெல்லாம் கொடிதும் கடினமானது, இனி வரும் நாட்களெல்லாம் கொடிதும் கடினமானது, இருக்கின்ற காலத்திலே இருக்கின்ற காலத்திலே நீயோ தேவனை அண்டிக்கொள், நீயோ கடவுளை அண்டிக்கொள், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு. இந்த காலை வேளையிலே நிச்சயமாகவே இந்த ஒரு நல்ல நாளை நம்மை படைத்த தெய்வம் தான் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நான் இந்த பள்ளியிலே 1962ஆம் ஆண்டு பிறந்திருந்தாலும் இந்த பள்ளிக்கு நான் ஒரு 6 வயதிலே இங்கே வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தேன். அதுக்கு பின்னால் ஹை ஸ்கூலுக்கு வந்தேன். அதுக்கு பின்னால் இதே பள்ளியிலே எனக்கு கற்றுக் கொடுத்த இன்றைக்கு என்னுடைய ஆசிரியர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் எனக்கு ஆங்கிலம், சயின்ஸ் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லீலா டீச்சர் அவங்க நான் 9th படிக்கும்பொழுது அவங்களுக்கு
எனக்கு சயின்ஸ் டீச்சராக இருந்தாங்க. இப்படியாக அவங்கக்கிட்ட நான் படித்து என்னை இதே பள்ளியிலே ஒரு ஆசிரியையாக, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆனால் கடவுள் கொடுத்த தகுதியினாலே நான் படித்து முன்னேறி இதே பள்ளியிலே நான் ஒரு ஆசிரியையாக வர தேவன் எனக்கு உதவி செய்தார். அப்படி வந்த வேளையிலே மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவரையும் நான் அந்த ஆசிரியர் பணியின் மூலமாக உங்களை சந்திக்க எனக்கு கடவுள் உதவி செஞ்சார். ஏன்னா நான் ஒரு நல்ல இங்கிலீஷ் தான் நான் படித்தேன், இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும் அப்படியெல்லாம் நினச்சேன். ஆனால் தேவன் என்னை ஏன் இந்த ஸ்கூலுக்கு கேம்ஸ் டீச்சராக கொண்டு வந்தாருன்னா, நான் 6வது படிக்கும்போது என்னுடைய கேம்ஸ் டீச்சர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பின்னால் நான் 11th 12th முடிச்சு போகிறதுக்குள்ளே நிறையா பேர் வந்தவங்களாம் இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் ஏன் நான் இந்த கேம்ஸ் டீச்சராக இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாது, அது கடவுளுக்கு பிரியமான நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, அதே மாதிரி என்னுடைய அப்பா கேம்ஸ் டீச்சர் தான். ஆனால் ஒரு நாள் என்னை விளையாடுனெல்லாம் சொன்னதில்லை. படிங்க ஏதாவது சொல்லுவாங்க, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தாங்க, நல்ல தெய்வ பயத்தை கொடுத்தாங்க. ஆனால் இந்த பள்ளிக்கு நான் ஒரு உடற்கல்வி ஆசிரியராக வர வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்ததுனால நான் வந்தேன். ஒரு 28.5 ஆண்டுகள் நான் இந்த பள்ளியிலே ஒர்க் பண்ணேன். 3 ஆண்டுகள் வீட்டுக்கு பக்கத்துலேருந்தே ஸ்கூலுக்கு வந்தேன். திருமணமாகி அந்தியூர்லேருந்து ஏறக்குறைய ஒரு 25-26 ஆண்டுகள் அந்தியூர்லேருந்து இந்த பள்ளியை விட மனதில்லாமல் எனக்கு தேவன் கொடுத்த பணி என்பதனால நான் இந்த பள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் பஸ்ஸில் வந்தேன், கடைசி காலில் ஸ்கூட்டியில் வந்தேன். சில சமயம் என்னுடைய கணவன் தன்னுடைய வேலைகளுக்கு மத்தியிலே என்னை கொண்டு வந்து விட்டார். எனக்கு இந்த பள்ளியை விட்டு போக கொஞ்சம் கூட மனசே கிடையாது. ஆனால் 2015 எனக்கு காலில் 2 காலும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. கால் 2மே இதாகிடுச்சு. அப்போ 2022-23 என்னுடைய 2 கால்களுமே ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு இன்றைக்கி கடவுள் கிருபையால் நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா அது நிச்சயமாக எல்லாமே தேவ திட்டம்தான். இப்போ நான் எதுக்காக இதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நாளில் உலக அன்னையர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம். எத்தனையோ அன்னையர்கள் இங்கே இருக்கிறத நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னையோட அன்பை காட்டிலும் மேலான அன்பு எதுவுமே கிடையாது. அந்த தாய் என்பவள் தான் ஒரு குழந்தையை நல்ல முறையில் உருவாக்கக்கூடியவள். எனவே எத்தனையோ வகையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த பெண்களாக பிறக்க கடவுள் நமக்கு கிருபை கொடுத்தார், இரக்கம் கொடுத்தார். நல்ல தாயாக இந்த நாட்களிலே அநேகம் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறீங்க. இன்னும் வரப்போகிற சந்ததி உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் நல்ல முறையில் வளர்த்தெடுக்கணும்னு இந்த வேலையில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். குழந்தைகளுக்கு சிறு வயதுலேருந்தே நல்ல தெய்வ பயத்தை ஒரு 10 வயசுக்குள்ளே நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க எந்த விதத்திலும் வழி தவறவே மாட்டாங்க நிச்சயமாக. எனவே நான் அதை இந்த வேலையிலே மிகுந்த ஆசையோடு நான் கேட்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்கள், நல்ல நம்பிக்கை கற்றுக் கொடுங்கள். எத்தகைய தோல்வி வந்தாலும் மனம் தளர்ந்து போகாதபடிக்கு, தோல்வி என்பது வெற்றிக்கு அடுத்தபடி என்பதை நினைவு கூர்ந்து தைரியமாக உலகத்தில் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பாடலை நான் பாடின மாதிரி உலகத்தில் இனி ரொம்ப மோசமான காலங்கள் தான். எங்கே போனாலும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் கடவுளை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயம் நமக்கு தீங்கு வராது. கடவுளை நம்பினோர் நிச்சயம் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. எனவே கல்வியை கற்றுக் கொடுப்பதோடு நீங்கள் தெய்வ பயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் எல்லா குழந்தைகளையும் நல்ல முறையில் வளர்த்துங்கள். இந்த நல்ல நாளிலே நான் மறுபடியுமாய் என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய மகள்களாக நான் உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்குறேன். நீங்கள் நல்ல தாயாக இருந்து உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்க. அதோடு அநேகம் ஒவ்வொருவரும் உங்களுடைய கணவன்மாருக்கு நல்ல மனைவியாக, ஆண்டவரே ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுக்கு மாமனார் மாமியார் இந்த மாதிரி பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வகையில் நீங்கள் சேவை செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு நன்றாக வாழும்படியாக கடவுள் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்த அந்த நியமித்த ஒரு காரியம், ஒவ்வொருத்தரும் இப்படி தான் வாழணும்னு அந்த நோக்கத்தோடு தான் கடவுள் நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. எனவே ஒவ்வொருத்தரும் எந்த பணியில் இருந்தாலும் சரி, வீட்டு வேலையை செஞ்சாலும் சரி, அல்லது ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, அல்லது நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் நமக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பாதையிலே நாம் கவனமாய் மிகுந்த ஜாக்கிரதையோடு வெற்றியோடு கடவுளை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்த்து நம் பயணத்தை தொடர வேண்டும். நீங்கள் அனைவரும் அப்படியே உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையிலே நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து வெற்றியோடு ஓடி உங்கள் ஓட்டத்தை சிறப்பாய் செயல்படுத்த உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே கற்றுக் கொடுத்து உங்கள் தலைமுறையாக நீங்கள் செழித்து வாழும்படிக்கு இந்த வேளையிலே நான் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வேளையிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து நல்ல முறையில் இருக்கணும். நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் திரும்ப இந்த பள்ளிக்கு வர்றதுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்தாரு. இதுக்காக நன்றி. எனவே மறுபடியும் நன்றி செலுத்தி
செலுத்துகிறேன். நீங்கள் அநேக ரிஸ்க் எடுத்து ரொம்ப ஒவ்வொரு பசங்களும் எவ்வளவு அக்கறையோடு எல்லா மாணவ மாணவிகள் எல்லாரும் நீங்கள் செயல்பட்டீங்க. சிறப்பான உங்களுடைய உபசரிப்புக்காக வரவேற்புக்காக நாங்கள் அனைவரும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக உங்களுக்கு இந்த வேலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளை கொடுத்த தேவனுக்கு நான் மறுபடியும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. ஒரு சின்ன கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னென்னா, நாங்கள் செல்வத்தை சேர்த்தோமோ இல்லையோ, இந்த ஸ்கூலில் படித்த ஒழுக்கத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதை விட வேறு எந்த ஒரு செல்வம் எங்களுக்கு கிடையாது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆசிரியர்கள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப 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 புண்ணியம் பண்ணியிருக்கணும். உண்மையிலே அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா எங்கள் ஆசிரியர்களை விட்டு தர மனமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. மகிழ்ச்சிங்க.